இன்னைக்கு வல்லரசு நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் அவங்க கிட்ட ஒரு ஆயுதத்தை இவங்க வெறும் 2-3 லட்சம் ரூபாயில ஒரு ட்ரோன் அனுப்புறாங்க. பல கோடி ரூபாய் செலவு செய்து நம்ம அந்த ட்ரோனை அழிக்க வேண்டியது இருக்கு. எல்லா போராட்டங்களுக்கும் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய ஆயுதங்களை அதிகமா கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கிட்ட ஆயுதமே இல்லை அப்படின்றது அந்த அமெரிக்காவினுடைய பத்திரிகை அல்ஜீரால ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ட்ரம்புக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? ட்ரம்புக்கு இது இப்ப உலகளாவில இந்த போர் தேவையற்றது, இதை நிறுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்கிற பிரஷர் போய்கிட்டு தான் இருக்கு. அது வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது ஈராக் சதாம் ஹுசேன் இருக்கும்போது ஈரான் வலிந்து ஒரு போரை திணிச்சுது. சதாம் ஹுசேன் நினைச்சாரு ஈரானை எளிதில் இப்ப ட்ரம்ப் எப்படி நினைச்சாரோ அதே மாதிரி எளிதில் நம்ம தோக்கடிச்சலாம், பணிய வச்சிடானே. ஆனா அந்த போர் 8 ஆண்டுகள் நடந்தது. கிட்டத்தட்ட ஈரான்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அதுல அந்த போர்னால பாதிக்கப்பட்டாலும் கடுமையா ஏத்து நின்னாங்க. ஏன்னா தானா திணிக்கப்பட்ட சண்டைங்கிறதுனால அப்போ அந்த ஈரான் குறுகிய காலத்துல என்ன நம்மளை தற்காத்துக் கொள்கிறதுக்குன்னா எதிரியை தாக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அப்ப அந்த முயற்சியினுடைய விளைவு தான் இப்போ.